பிரபஞ்சம் அப்படின்றது நம்ம தான், நமக்குள்ள தான் இருக்குது. எந்த நேரமும் நம்மளுடைய எண்ணங்களையும், தேவைகளையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்போது எந்த ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் ஈர்க்கணும்னு நினைக்கிறோமோ, அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதை உடனுக்குடனே இந்த பிரபஞ்சம் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் யார் தடுக்கிறா? ஏன் நம்மளுடைய வாய்ப்புகள் ரொம்ப நேரம் எடுத்துக்குது? ஏன் நமக்கு சில விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறதே இல்லை அப்படின்னா, இதுக்கான தடை நம்ம மட்டும்தான் உருவாக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு வர இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை, வாய்ப்புகளை தடுக்கிறது நம்ம மட்டும்தான், நம்ம எண்ணங்கள் மட்டும்தான். ஆனால் இது நம்ம எப்போவுமே ஏற்றுக்கிறது இல்லை. நான் எப்படி என்னுடைய ஓன் டெவலப்மெண்ட்டுக்கு தடையாக இருக்க முடியும்? எனக்கு ஒரு பிஸ்னஸ் லாஸ் வருது, இல்லை எனக்கு ஒரு எக்ஸாமில் நான் தோல்வி அடைகிறேன் அப்படின்னா உடனே அது நான் தான் எப்படி சொல்ல முடியும்? நான் அதை எதிர்பார்த்து தானே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இங்கே தான் நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான தப்பு பண்ணிடுறோம். நீங்கள் இந்த சீக்ரெட் மூவியில் பார்த்துருந்தீங்கன்னா, ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ்னு சொல்லி ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை கேட்குறோம், அது நம்மக்கிட்ட வந்து சேரும் அப்படின்ற முழுமையான எண்ணம், நம்பிக்கை அதை வச்சுக்கிறோம். அதை ரிசீவ் பண்ணுற பார்ட் இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம நிறைய பேர் தவறுகள் பண்ணுறோம். ஒன்று, அதை நோக்கி எந்த வேலையும் செய்ய மாட்டோம், இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதை நம்ம உணர மாட்டோம். ஸோ இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நம்மளுடைய தேவைகள் நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை வாங்கி கொள்கிற அந்த எண்ணம், அந்த தயார் நிலை நம்மக்கிட்ட இருக்காங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி எந்த வகையில் நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை, எங்கே நம்ம தயாராக இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம கொடுக்க தயாராக தான் இருக்குது. ஆனால் அதை தவற விடுறோம் அப்படின்னா அதுக்கான முதல் காரணம் என்னவாக இருக்குன்னா, இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, இந்த எண்ணங்கள் சார்ந்த பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே ஏற்படுற உள்ளுணர்வுகளை நம்புங்க. அதாவது கட் ஃபீலிங்ஸ்னு சொல்லுவோம். நம்ம எடுக்கிற முயற்சி சரியாக தான் இருக்குன்ற நம்பிக்கை நமக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும், தன்னோட முயற்சிகள் மேலே நிறைய சந்தேகம் இருக்கும், செல்ஃப் டவுட் இருக்கும். அவங்க எதையுமே அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ப்ராக்டிசஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவான மனநிலை உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த பயிற்சிகள் இருக்கிற நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் எண்ணங்கள் அப்படி ஒரு தெளிவை இந்த பயிற்சிகள் உருவாக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதை உறுதியாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த செயல்கள் வெற்றி அடையுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்த முயற்சி செய்யணும்னு உங்கள் உள்ளுணர்வுகள் தோணுச்சுன்னா, அதாவது இன்ஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு தோணும் இது சரி தவறு, இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் வந்தாலுமே தாராளமாக நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். நிறைய நேரங்களில் நான் பண்ணுற செயல் சரியாக இருக்குமா, நான் இதை வெற்றி அடைஞ்சிடணும்னு சந்தேகத்தில் தான் நம்ம விட்டுறோம். ஆனால் இந்த பயிற்சிகள் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக அந்த முயற்சி எடுத்தே ஆகணும். ஏன்னா பிரபஞ்சம் எப்போவுமே உங்களுக்கான தேவைகளை முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லாது. உங்களுக்கு சில இன்ஸ்டிங்ஸ் தோணும், உங்களுக்கு சில உணர்வுகள் தோணும், அந்த இடத்துல அந்த உணர்வுகளை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை நோக்கி போகணும்னா அதுக்கு தகுதியான சில ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். ரிஸ்க்குன்றது நம்ம நினைக்கிற மாதிரி பணம் லாஸ் ஆகிடுமா, இல்லை பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சிருமா அப்படின்னு இல்லை. அன்றாட ஒரு சில ப்ரொகாஸ்டினேஷன் நமக்கு நடக்கும். நம்ம தள்ளி போட்டுடலாமே, நாளைக்கு பார்த்துக்கலாம், அதை விட இதை முக்கியம் நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி ஒரு முயற்சி செய்கிறோம், அதில் ஜெயிப்போம், அந்த மாற்றங்கள் நமக்கு வரும்ன்ற அந்த ரிஸ்க் எடுத்தால் கூட போதும். நம்ம சாதாரணமாக நம்ம ஒன்றும் பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே போய் கோடியாக கொட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கான்ஷியஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையிலேருந்து உங்களை பிரேக் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகிற அளவுக்காவது ரிஸ்க் எடுங்க. ஒரு வேலை இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நம்ம பிஸ்னஸ் எடுத்தோன்னா வேலை போயிருமான்னு பயந்தீங்கன்னா என்றைக்குமே அந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. அப்போ இன்றைக்கி என்ன அந்த இடத்துல ரிஸ்க்காக இருக்க முடியும்? வேலை நேரம் போக உங்கள் தூக்கத்தை குறைச்சிக்கிட்டு, இல்லை அதை எடுத்துகிட்டு உங்களுடைய பிஸ்னஸை பண்ண ஆரம்பிங்க. இந்த சின்ன சின்ன ரிஸ்க் அப்படின்றது உடல் நலத்தை மேபி கொஞ்சம் பாதிக்கலாம், உங்களுடைய ஃப்ரீ டைமை பாதிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற அந்த லெஷர் டைம், நான் சந்தோஷமாக ஜாலியாக எல்லாம் இருக்கிறாங்க, நான் மட்டும் போய் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த சின்ன தயக்கம் இருக்கும் இல்லையா, அந்த தயக்கத்தை தூக்கி போடுறது கூட நம்ம கான்ஷியஸ் ரிஸ்க்காக தான் பார்க்கும். ஸோ நான் சொல்கிறது, என்னமோ இன்றைக்கி நீங்கள் லட்சக்கணக்கில் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கான்ஷியஸ் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்ய போங்க. இது இன்றைக்கி சரியாக வராதோ, நாளைக்கு பார்த்துக்கலாமோ அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்றைக்குமே ஒரு சின்ன ரிஸ்க் கூட எடுக்க மாட்டீங்க. அப்போ முன்னேற்றம்ன்றது நீங்கள் செய்கிற மாற்றங்களில் தான் இருக்குது.
இங்கே எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒன்று இழந்தால் தான் கிடைக்கும், அப்போ நான் வந்து என்னுடைய சந்தோஷங்களை இல்லை என்னுடைய பொழுதுபோக்கெல்லாம் இழந்தால் நான் அடையணுமான்னு கேட்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இதை விட உங்கள் வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்குறதுக்கும் இன்னும் அதிக சந்தோஷங்கள் அனுபவிக்கும் தான் போகிறீங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் தொலைக்கிற ஒரு விஷயத்த உங்களுடைய கோலுக்காக பண்ணணும்னா, அதை நீங்கள் ரிஸ்க்கு நினச்சிங்கன்னா அதை அட்லீஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த விஷயம், எந்த ஒரு முயற்சிக்குமே ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்து பண்ண முடியாது. இன்றைக்கி உங்களுடைய எண்ணங்கள் விரிவடைய நீங்கள் நிறையா விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்கும். இங்கே நிறைய பேர் உடனே கற்றுக்கணும் அப்படின்னா நான் நிறையா புக்ஸ் வாங்கி படிக்கிறேன், நிறையா ப்ரௌஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னென்னா, உங்களுடைய அந்த கல்வின்றது நீங்கள் எதை நோக்கி முயற்சி பண்ணிருக்கீங்களோ அதுக்காக மட்டும் இருக்கணும். நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம ஒரே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு நமக்குள்ளான ஒரு அவேர்னஸ் கூட இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் எதை கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஈர்க்க போகிற மாதிரி. அப்போது எதை நீங்கள் முயற்சிக்கிறீங்களோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணணும். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்காக கற்றுக்கிற விஷயங்களாக இருக்கலாம். ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா, இன்றைக்கி எங்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு லோன் கிடைக்கல, எப்படி கட்ட போகிறேன்னு சொல்லாமல் முதல்ல அதுக்கான விஷயங்களை தேட போங்க. இன்றைக்கி ஒரு பேங்க்கில் வேணான்னு சொல்லிட்டாங்களா, ஒரு 5 பேங்க் போய் கேளுங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக 2-3 பேர்த்த மீட் பண்ணிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அடுத்தவங்களை கேட்க போங்க. அதாவது உங்கள் முயற்சிகளை ஒரு இடத்துல உட்காந்துட்டு செய்யாதீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. எப்போவுமே தேடுற விஷயங்கள் ஒரே இடத்துல கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஒரு ஆள் உங்கள் லைஃபோட மொத்த மாற்றத்துக்கும் ஒரு காரணமாக இருக்க முடியும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கேயும் பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கும். நீங்கள் வெளியே போகும்போது தான் அதுக்கு தகுதியான ஆட்களை காட்ட ஆரம்பிக்கும், அதுக்கு தகுதியான எண்ணங்களை உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும். அப்போது அது கொடுக்க ரெடியாக இருக்கும்போது நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் தேவைன்ற பொருளை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம். பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த அலைன்மெண்ட்குள்ளே வருவீங்க. நீங்கள் எதையுமே ரெடி பண்ணலை, உங்களுக்கு கான்ஷியஸ்குள்ள ஒரு ஐடியாவே இல்லை, வெறும் ஆசை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கான்ஷியஸ் கொடுத்தாலுமே அது உங்களுக்கு புரியாது. அடுத்த விஷயம், நம்ம எல்லாருமே நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஸ்க்ரீனை மாட்டிட்டு எனக்கு அண்டர் இருக்கிறது தெரில அப்படிமோ. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நான் வளர்ந்து வந்த என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃபினான்ஸ், என்னுடைய சுச்சுவேஷன், என்னோடய லைஃப்பில் நான் இவ்வளோ தூரம் தான் போக முடியும்னு எனக்கு சொல்லி கொடுக்குது. அப்போது நான் ஒரு முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடியே என் கெப்பாசிட்டி இவ்வளோ தான், என்னுடைய அளவு இவ்வளோ தான் நானே முடிவு பண்ணிடுறேன். அப்போது நான் தேடுற விஷயங்கள் எப்படி தெரியும், எனக்கு முன்னாடி அவ்வளோ திரைகள் போட்டிருக்கேன். என் படிப்பு இவ்வளோ தாங்க, அதனால் இவ்வளோ தான் நான் முயற்சி பண்ண முடியும். என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்வளோ தான், என்னோடய ஃபினான்ஸ் இவ்வளோ தான் இருக்க முடியும். எனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் இந்த வேலை தான் கிடைக்கும்னு சொல்லி எனக்கு முன்னாடி தொடர்ந்து நிறையா திரைகளை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கேன். அப்போ நான் எதை அடைய போகிறேனோ அந்த திரைகளுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டு நானே தேட்டேன் எப்படி கிடைக்கும். அப்போ இங்கே என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா, இந்த பயிற்சியெல்லாம் ஆரம்பிக்கிற நீங்கள், தொடர்ந்து பண்ணுற நீங்கள் பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கும்போது தள்ளி விட்டுருவீங்க. எப்படின்னா, என்னுடைய சூழ்நிலைக்கு இது எப்படி கிடைக்கும், எனக்கு எப்படி எலிஜிபிலிட்டி நீங்கள் சொல்ல முடியும், கிடைக்காதே அப்படின்னு சொல்லி உங்களுடைய தரத்தை நீங்கள் தாழ்த்திக்கிறதன் மூலமாக நீங்கள் எதை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ அது கண்ணு மடிந்து மறைய ஆரம்பிச்சிருது. ஸோ இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை என்ன, எங்கே இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் வளர்ந்து வந்தீங்க, உங்களுக்கு என்ன முடியும் முடியாதெல்லாம் இங்கே ஒரு அர்த்தமே கிடையாது. அதெல்லாம் கான்ஷியஸ் கவனிக்கவும் செய்யாது. இன்றைக்கி உங்கள் எண்ணங்கள் எதை வச்சுருக்கீங்க, அது கிடைச்சா உங்கள் லைஃப்பில் எப்படி சந்தோஷம் வரும், அதை மட்டும் உங்கள் கான்ஷியஸ்க்கு நீங்கள் காமிச்சிக்கிட்டு இருந்தாவே போதும். ஸோ உங்களுடைய நிலையை நீங்கள் எங்கேயுமே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி பேசும்போது உண்மையிலேயே நீங்கள் செல்ஃப் லவ்வை லூஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்களை நீங்களே நீங்கள் தரக்குறைவாக பேசுகிற மாதிரி. ஸோ உங்களுடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டி உங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறத தடுக்காதீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி என்ன லைஃப் நடந்துக்கிட்டு இருக்குதோ அதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருங்க. அதாவது நம்ம கிராட்டிடியூட் எழுதுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த முயற்சியில் நீங்கள் ஒரு 30% பாஸ் ஆகிருக்கீங்க, ஆனால் ஒரு 40% போகிறதுக்கு ஏதோ தடைகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோன்னா, அடடா நமக்கு இவ்வளோ முயற்சி பண்ணோமே, இந்த இடத்துல நின்றுட்டமேன்னு சொல்லி அந்த ஹோல் ப்ராக்ரஸை, அந்த ஹோல் பாத்தவே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது நம்ம இன்றைக்கு வரைக்கும் பண்ண ப்ராக்ரஸ் இல்லாமல் போயிடுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏதோ கற்றுருக்கிறீங்க, முயற்சிகள் செஞ்சுருக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் பிளானோ இல்லை லைஃபோட தேவை ஏதோ ஒன்று 30% கடந்து வந்திருக்குதுன்னா அந்த 30% வந்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தப்பான எண்ணம் என்னென்னா, நம்ம ஜெயிச்சா தானே நம்ம நன்றி சொல்லணும், நம்மளுக்கு கிடைச்சா தானே சொல்லணும். அப்படி கிடையாது. இன்றைக்கி அதுக்கான முன்னேற்றம் இருக்குது, அதுக்கான தேவைகள் நமக்கு கிடைக்குது, கூட நமக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ஜெயிக்கிறமோ இல்லையோ அந்த ப்ராசஸ் எது வரைக்கும் போயிருக்குதோ அதுக்காக கண்டிப்பாக நன்றி சொல்லணும். நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. உடனே அந்த பிஸ்னஸ் எனக்கு ஃபுல்லாக எனக்கு நெகட்டிவ் தான் கொடுத்துருச்சுன்னு சொல்லி தூக்கி போகிறத விட அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்கும். ஒரு பிஸ்னஸை கற்றுக்கிட்டு நீங்கள் தோல்வி அடைகிறீங்கன்னா
அதில் தோல்வியை விட நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்கன்றது தான் உண்மை. அப்போது உங்களை விட அந்த பிஸ்னஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் என்னோடய லைஃப்பில் நிறையா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை நான் பாதியில் விட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அதில் யாராவது என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்கன்னா என்னால் எது பண்ணக்கூடாது, எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு என்னால் சொல்ல முடியும், கைட் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்களேன். நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன்னா என்னால் தெளிவாக நம்ம கான்ஷியஸ் எங்கே தப்பு பண்ணுன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் உங்களுக்கு எதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேனோ அந்த தவறுகள் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ராக்ரஸ் ஆகிறதுல தவறுகள் இருந்தாவோ இல்லை ஒரு சின்ன ஒரு சரிவை நீங்கள் பார்த்தாவோ பரவாயில்ல, அது வரைக்கும் மேலே போயிருக்கீங்களே, அதை தேங்க் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸை தேங்க் பண்ணும்போது கான்ஷியஸ் திரும்ப நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை நெருக்கமாக கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய ட்ராவலை எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அப்படின்றது தான். இது எங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இந்த ஆஸ்க்கு அப்புறமா பிலீவ்னு ஒன்று வருது இல்லையா, அந்த பிலீவ் அப்படின்ற ப்ராசஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்கான செயல்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த 5 விஷயங்கள் போக கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் ஈர்த்ததுக்கு நிறையா வழிகள் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. என்னெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க, இந்த மாதிரி பிரபஞ்சம் எப்போ உங்களுக்கு கொடுத்ததை உணர்ந்தீங்க, நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.